ஹாய், ஹலோ, வணக்கம் காய்ஸ். இது என்ன அப்படின்னா, 2 மேட்சோட ரிவ்யூ. நேத்து நடந்துச்சு. பவர் பேக்டு ஒரு சாட்டர்டேவா இருந்துச்சு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெல்கம் டு என்ன மேட்ச் இது. நான் உங்கள் விஷ்ணு. இது நம்ம பாலு அண்ணா. இப்போ நாங்க இத தான் பார்க்க போறோம். மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்ஐ வெர்சஸ் டிசி. எம்ஐ வந்து ஃபேவரட்ஸா மேட்ச்க்குள்ள போனாங்க. நான் எம்ஐ தான் வின் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனா அண்ணா வந்து டிசி தான் வின் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாரு. டிசி வின்னு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இன்னொன்னு நடந்துச்சு. 10 அடிப்பான் அப்படின்னு சொன்னாரு. அவனும் அடிச்சான் 40+. ஸோ அவ்வளவுதான். இப்போ அவங்க டீடைல்டா மேட்ச்க்குள்ள போகலாம். ஸோ மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எம்ஐ ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ணி நாங்கள் வந்துட்டு டிசியை சேஸ் பண்ண விட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க. இன்டென்ட் இனிஷியலாக பார்க்குறப்போ 2 ஓவர்ஸ் ஓப்பனர்ஸ் சொல்லவே வேணாம். ரோஹித் ஹிட்மேன் சர்மாவும் நம்ம ரிக்கில்டனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஒரு ஷட் டவுன் ஓவர் வேணும்ன்ற சமயத்துல முகேஷ் குமார் வந்தாரு. அவரோட 2வது ஓவர் போட்டாரு. அதே ஓவர்ல 2 விக்கெட் பேக் டு பேக் கழட்டி விட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ரயன் ரிக்கில்டன் நல்ல ஒரு ஷாட் ஆட போய் நேரா நம்ம அக்ஷர் பட்டேல் சொல்லவே வேணாம். அந்த கேட்ச் எல்லாம் வாரி வாரி புடிச்சு போடுவா, அப்படி புடிச்சு போட்டா அப்படி. அதே மாதிரி அண்ட் திலக் வர்மா வந்துட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க. 1 டவுன்ல வந்து தூக்கி ஸ்கைவர் இடத்துல வந்துட்டு இப்போ திலக் வர்மான்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது என்ன அப்படின்னா, அது டாக்டிக்கல் மூவ் தான். ரியான் ரிக்கில்டன் வந்து லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் அப்படின்றதுக்காக ரியான் அவுட் ஆனதால டாக்டிக்கல் மூவ் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த டாக்டிக்கல் மூவ் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னா கிடையாது. திலக் வர்மாவோட கிராஃப் கொஞ்ச நாளாவே கீழே தான் போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அது பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா காட்டன் போல்டு ஈஸி கேட்ச் ஃபார் கஷ்டமா தான் இருந்தது அந்த கேட்ச் பாக்குறதுக்கு. பட் ஆனா அனாயசமா புடிச்சு போட்டாரு நம்ம முகேஷ் குமார். சோ அது நல்லா இருந்தது. ஃபைனலி தி கேப்டன் ஸ்கை ஹார்திக் பாண்டியா கிடையாது. நேத்து மேட்ச்ல ஸ்டாண்டிங் கேப்டனா உள்ள வந்தாரு. மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆடினதுக்கு இஸ் பேக் டு டச்னு சொல்லலாம். ஃபார்ம்ன்றதை விட அவர் ஐபிஎல்ல எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிட்ச் வந்து பேஸ் பவுலருக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வந்து ஹீட்னால வந்து 2 பேஸ்ட் விக்கெட்டா மாறிடுச்சு. ஸ்பின்னருக்கு வந்து நல்லாவே அசிஸ்ட் இருந்துச்சு. பவர் பிளேல வந்து 41 for 1 அப்படின்னு தான் வந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. 41 for 2 சாரி, ஆமா 41 for 2 அப்படின்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கோருமே வந்து பெருசா வரல. சூரியகுமார் யாதவ் மட்டும் ஒரு எண்டு நின்னுகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் ரோஹித்துமே வந்து கணிச்சிட்டாரு, விக்கெட் இப்படிதான் இருக்க போகுது, நம்ம நேச்சர் ஆஃப் தி கேம் வந்து விளையாடக்கூடாது, கேம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு எடுத்துட்டு போனாரு. சொன்ன மாதிரியே பொறுமையா ஆடினாரு. ஆனா வந்து அக்ஷர் அப்படியே அக்ஷர் வந்து கரெக்டா போட்டாரு. நல்லா தான் மிடில் பண்ணாரு. இதோட ரோஹித் சர்மா அக்ஷர் கிட்ட எத்தனை தடவை டிஸ்மிஸ் ஆகுறாரு. இது வந்து 4th டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ச் நெமிசிஸாவே வளம் வருகிறார் அக்ஷர் பட்டேல். ஒரு நம்ம ரோஹித் ஹிட்மேன் சர்மா. அப்புறம் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ட்ரேடில் எடுத்த ஷெர்ஃபேன் ரோதர்ஃபோர்டும் வந்து வந்தாரு. பட் ஆனா ஒரு 4 எல்லாம் நல்லா ப்ராமிசிங்கா தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் திரும்ப சுத்த போய் ஸ்பின்னர் விப்ராஜ் நிகம் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா போடுறான் ஆக்சுவலா விப்ராஜ் நிகம். போன சீசன்ல வந்து நல்ல ஒரு ஃபைண்டாவே இருந்திருக்காரு டிசிக்கு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் நமாந்தீர், அவரை வந்து பெருசா எதுவும் சொல்ல முடியாது. அவர் இப்பதான் வந்து ப்ராமிஸ், போன வருஷம் எல்லாம் செம ப்ராமிஸ் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கான டியூ இருக்கு. இடையில வேற ஏதோ ஒரு ஹீட்டட் மொமெண்ட் வேற போச்சு. நம்ம நட்டோட போனாரு. ஆனா நட்டு சொல்லி எடுத்துட்டாரு. நட்டுமே வந்து இந்த சீசன் கொஞ்சம் நல்லா பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. பர்த்டே பாய் நேத்து வந்துட்டு எக்ஸ்பென்சிவா போவாருன்னு நினைச்சோம். பட் நான் ஒன் சைடு ஏதாவது ஓகே விக்கெட் ஏதாவது 2-3 விக்கெட் வரும் பார்த்தோம். பட் அப் டு த மார்க் இல்லாம அட்லீஸ்ட் டீசென்டா 3 ஓவர் போட்டு எக்கனாமிக்கலா ஒரு விக்கெட்டே எடுத்து கொடுத்துட்டாப்ல. அண்ட் ஒன் அமங் த பிளேயர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம அக்ஷர் பட்டேல் கேப்டன் கம்ப்ளீட்லி எக்கனாமிக்கல். 4 ஓவர் போட்டு தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்ல. ஆனா நேத்து வந்து குல்தீப்ப கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. 31 போயிட்டாரு 3 ஓவர்ல. அண்ட் அவரோட கோட்டாவே அவர் முடிக்கல. அண்ட் வித்வுட் எனி விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே கோட்டா நம்ம கோட்டா பாக்குறப்ப முகேஷ் குமார் கோட்டா முடிக்கல, விப்ராஜ் கோட்டா முடிக்கல, குல்தீப் முடிக்கல, நட்டு முடிக்கல. ஆமா, கோட்டா முடிச்சது 2 பேர் தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லுங்கி இங்கிடி பத்தி பேசியே ஆகணும். அவர் வேர்ல்டு கப்ல இருந்தே செம்ம பீக் ஆஃப் தி ஃபார்ம்ல இருக்காரு. அவர் போற ஸ்லோவர் பால் எல்லாமே ரொம்ப டிசெப்டிவா இருக்கு. பேட்டர்ஸால பிக்கே பண்ண முடியல. அதே மாதிரிதான் கரெக்டா வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து அங்க பின்னாடி அவர் ஸ்வீப்பர் கவர் மேல எய்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஃபாஸ்டா போடுவாரா ஸ்லோவா போடுவாரா, அந்த ஸ்லோ பால் போடுறவங்கள வந்து கணிக்கவே முடியாது. அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் அடுத்து அந்த கரெக்டரவனை எப்பவுமே அடிக்க முடியாது. கிட்டத்தட்ட அதை எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மினி பிராவோவை பாக்குற மாதிரி இருக்கு. லுங்கி பிராவோட டீச்சிங்ஸ் வேறதான் அவரே சொல்றாரு. சோ ஹோப் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட்
அப்படியே அங்க இருந்து திரும்பி ஷிஃப்ட் ஆகி சேஸுக்கு வர்றோம் அப்படின்னா KL ராகுல் என்ன ஆச்சுன்னே என்ன தெரியல. ஆச்சுன்னே தெரியல மனுஷனுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டக்கு, இப்போ இந்த மேட்ச் ஒரு ரன், திரும்பி இன்னும் ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே வரல. என்னன்னு பாப்போம். என்ன அட் தி அதர் சைட் நான் சொன்ன மாதிரியே எனக்கு வந்துட்டு பயம் என்னன்னா 10 நிமிஷம்க்கா ஒன்னு அடிப்பான் இல்ல அடிக்காம போவான்னு அடிச்சிட்டான். எனக்கு வந்துட்டு மனசு சந்தோஷமா இருக்கு. ஒரு டீசென்டா இருந்தாலும் டீசென்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் ஹி பெர்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் நாம சொன்ன மாதிரியே வந்து எம்ஐல வந்து ஒரு சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா 3 சேஞ்ச் ஆயிருச்சு. 4 சேஞ்ச். ஒரு 4 சேஞ்சா? ட்ரெண்ட் போல்ட் வெளியில, அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் சன்பர் வெளியில, அதுக்கப்புறம் வேற மயங்க் மார்க்கண்டே வெளியில, அடுத்து நம்ம இவர் வெளியில, ஹர்திக் பாண்டியா வெளியில. ஹர்திக் வெளியில. சோ அதுக்கு எல்லாமே வந்து மிச் சாண்டனர் உள்ள வந்தாரு, வந்தவனே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் எக்கனாமிக்கலா போட்டு எடுத்திருக்காரு. 10 நிமிஷங்காவ அவர் தான் எடுத்தாரு. அண்ட் பேட்டிங்லயுமே வந்து ஒரு அந்த பால் நல்ல பால் தான். அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு, பட் என்ன நடந்துச்சு? கேட்ச் ஆச்சு. அவர் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பேட்டிங்லயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. 18 ரன்ஸ் 13 பால்ஸ்ல ஒரு 2 4 அடிச்சிருக்காரு. சோ அவ்வளவுதான். அங்க இருந்து நிதிஷ் ராணா ஒரு அன்லக்கி ரன் அவுட். மாங்காடி ஸ்பெஷலிஸ்ட் பும்ரா நான் ஸ்டேக் ரன்ல யாக்கர் போட்டு ஸ்டெம்ப கழட்டி விட்டாப்ல. அடுத்து அங்க இருந்து அங்க இருந்து தாங்க ஆரம்பிச்சது. இதுவரை ஒரு மாதிரி மந்தாகினி மேட்ச். அதே எம்ஐ எப்படி டெம்ப்ளேட்ல ஆனாங்களோ அதே பையன் வந்தான், சம்மீர் ரிஷின்ற பையன் வந்தான். வந்தப்ப அவனும் மந்தாகினியா தான் ஆட்டான். 11 ரன் 17 பால்ல. அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஆடுறப்போ நின்னுட்டான். ஆமா, அப்படியே வந்துட்டு படுத்துட்டான் பிச்சுல. எஸ். 10 நிமிஷம் கிளம்புனா கார்வின் பாஸ பார்த்தாலே அடிக்கிறான். 2 ஓவர் அரௌண்ட் 36 ரன் பக்கத்துல அவன் 20 ரன்ஸ் அடி நடிச்சான். அதுக்கப்புறம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து டேவிட் மில்லருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இருக்கும். அவன் வந்துட்டு கார்வின் பாஸோட தான் அவனோட இது அட்டாக் விட்டானா அப்படின்னா இல்ல. அங்கதான் வந்தாரு நம்ம லார்ட் தாக்கூர் அவர்கள். வளர்ந்துட்டாரு. லாட வந்து இவரு 10 நிமிஷம் தொடங்கி வச்சாரு. சமீர் ரிஷி முடிச்சு வச்சாரு. அண்ட் மயங்க் மார்கண்டேவை இம்பாக்ட் சப்பா கூட்டு வந்தாங்க. ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால 2 ஓவர் 20 ரன் அவர் எதுவும் பெருசா பண்ண முடியல, முடிஞ்சிருச்சு. பட் மிச் சாண்டனர் வந்து அவர் எப்படி ஒரு 4 ஓவர் 28 ரன் அந்த மாதிரி போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 3 ஓவர் 22க்கு 1 அவரோட கோட்டாவை பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாரு. அண்ட் நம்ம சீட் கோட் இங்க பாருங்க, 4 ஓவர் 21 ரன்ஸ் 5.25 எக்கனாமில மேட்சை முடிச்சாரு. 4 ஓவருமே ஷட் டவுன் ஓவர். ஆமா, எல்லாமே அவரை வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு ஷட் டவுன் ஓவர் தேவைப்படுது அப்படின்ற சமயத்துல ஷட் டவுன் ஓவரை கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி பண்றதுன்னா ஒரே ஒரு ஆளால பும்ரா ஆள முடியும். ஆனா என்னன்னா லாஸ்ட் ஓவரத்துக்கு அட்லீஸ்ட் டெத்லயாவது கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அந்த டெத்ல கொண்டு வந்திருந்தா கூட ஏதாவது அவுட் ஆஃப் த பிரஷர் அந்த பும்ரான்ற ஒரு நேம்க்கு விக்கெட் விழுந்திருக்கலாம். அது என்ன கேட்டா ஸ்கை இப்படி யோசிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா சமீர் ரிஸ்வியும் டேவிட் மில்லரும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பேரை வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக அந்த பேரை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுக்காக பும்ராவை கொண்டு வந்தாரு. ஆனா அது வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா முடியல. பட் ஆனா ஒரு என்ன பொறுத்த அளவுக்கு எம்ஐ வந்து ஒரு 20 ரன்ஸ் வந்து பிலோ பார் தான் அடிச்சிருந்தாங்க. ஒரு 20 ரன்ஸ் சேர்த்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு எம்ஐக்குமே ஒரு நல்ல சான்ஸ் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா வந்து சமீர் ரிஸ்வி அவுட் ஆன உடனே வந்து இல்ல எல்லாரும் சமீர் ரிஸ்வி கார்வின் பாஸ போட்டு எடுத்தாலும் அடி அடிச்சாலும் கடைசியில அவன் தான் விக்கெட் எடுத்துட்டு போனான். அது சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல தான் விக்கெட் எடுத்தானும் கூட. அண்ட் இந்த சமீர் ரிஸ்வி அவுட் ஆன உடனே வந்து டிசியோட இன்னிங்ஸுமே வந்து ஸ்லோ ஆயிருச்சு. ஒரு 20 ரன்ஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா வந்து எம்ஐக்குமே ஒரு நல்ல சான்ஸ் இருந்திருக்கும். பட் அங்க இருந்து சரி நான் இவ்வளவு நேரம் ரிஸ்வி 100 அடிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ரிஸ்வி இல்ல, நான் சார்ஜ் எடுக்கிறேன். மில்லர் சார்ஜ் எடுக்கிறாரு. கேப்டன் மில்லர் முடிச்சு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் ஸ்டைல் முடிச்சு கொடுத்துட்டாரு. DC won by 6 விக்கெட் 18.1 ஓவர்ல மேட்ச முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து சமீர் ரிஸ்வி தான். அதே அவர் ஒரு நேத்து ஒரு ரெக்கார்ட் வேற படைச்சிருக்காரு. எலைட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. கன்சிக்யூட்டிவா 3 மேட்சஸ்ல வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அண்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அங்க இருந்து ஜம்பிளிங் அடிச்சு ரெண்டாவது வந்தோம் அப்படின்னா RR vs GT பிளாட் ட்ராக் மன்னன் நேத்து மேட்சில் களமிறங்கவில்லை. ஏனென்றால் தனது மசிலில் ஏதோ ஸ்பாசம் அப்படின்றதுனால நம்ம பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வந்து இல்ல ஸ்டாண்டிடா வந்து ரஷீத் கான் தான் கேப்டன்ஷிப். அவர் இடத்த பிடிச்சது யாருன்னா ஒரு யங்ஸ்டர் குமார் குசாகரான்னு சொல்ற பையன். அண்ட் அங்க இருந்து சரி ஓகே டாஸ்ல வந்துட்டு லைக் RR வின் பண்ணாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நாங்க எடுத்தது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. அண்ட் பார்த்தோம் வந்தானுங்க அந்த 2 பசங்க சின்ன பசங்க வச்சு பொலன்னு பொலந்தானுங்க. ரபாடாவா இருந்தா என்ன,
இது ரபாடாவா இருந்தா என்ன, பிரசித் கிருஷ்ணாவா இருந்தா என்ன, சிராஜா இருந்தா என்ன, நான் அடிப்பேன் தான் 3 பேரையும் ஸ்லெட்ஜ். சிராஜுக்கு நேத்து ஒரு மாதிரி ஆஃப் டே மாதிரி போச்சு. சிராஜ வந்து பொளந்துட்டாங்க, டெத்லயும் அடிச்சானுங்க. சிராஜ் நேத்தனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காப்ல. என்ன எவ்வளவு போயிருக்காப்லன்னா 4 overs 48 ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்ல. அந்த ஒரு விக்கெட் யார் என்றால் டானவன் பெரேரா. இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ராயல்ஸ்க்கு வரலாம். டானவன் பெரேரா ஓ சாரி, காட் பிஹைண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வருவோம். ராயல்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு வந்து வழக்கம் போல நமக்கே தெரியும், இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் தடால் அடிங்க பசங்க வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க இன்னிங்ஸ் செட் பண்ணி கொடுக்க, அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர் இன்னிங்ஸ் ஃப்ரம் துருவ் ஜுரேல். அவன் ஒரு பக்கம் சூரியவன்சி போனதுக்கு அப்புறம் உள்ள வந்தான் பையன். அவனும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி ரெண்டு பேரும் ஒரு நல்ல கொண்டு போய் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அங்க இருந்து நம்ம சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க, ஜெய்ஸ்வால் போயிட்டாப்ல, சப்போர்ட் பண்ணாமலே போயிட்டாப்ல. அங்க இருந்து சப்போர்ட்டுக்கு யாரு வரான்னு பார்த்தா நம்ம கேப்டன் இறங்குனாரு. 4 பால் 6 அடிச்சாரு. பாலே 6. அடுத்து வந்துட்டு தட்டி கொண்டு போனாரு. அப்புறம் திடீர்னு அவரும் பிரசித் கிருஷ்ணாவோட டாப்ல விழுந்து அவுட் ஆயிட்டாப்ல. சோ அங்க இருந்து சரி ஓகே வடின்னு இருந்தோம்னா அந்த ஒரு பையன் புதுசா அசோக் சர்மாவா, அவர் ஒரு நல்ல ஒரு டெலிவரி ஒண்ணு உள்ள இறங்கினாரு, சூப்பரா இருந்துச்சு அது பார்க்க. அதுக்கப்புறம் ஹெட்டி வந்து ஷார்ட்டா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து வேர்ல்டு கப்ல வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கு. ஆனா இந்த தடவை செமையா ஆடினாரு, ஷார்ட் பால கரெக்டா பெர்ஃபெக்ட் புல்லா ஆடினாரு. அது ரெண்டுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பத்தி நேத்து நாங்க ஹைப் பண்ணிருந்தோம், அவருக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன் ஆஃப் த்ரீ அது வந்துட்டு நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி இஸ் நியூ டு தி செட்டப், நியூ டு தி ஐபிஎல்னே சொல்லலாம். ஐபிஎலுக்கும் நியூ தான். அண்ட் அவர் இன்டென்ட்டே காட்டலையா அப்படின்னா, அவர் அடிச்ச ஷாட்டே இன்டென்ட் காட்டானாரு. சோ அது ஒரு குட் திங் தான். அவருக்கு வந்து ஒருவேளை ஒரு கன்சிஸ்டன்டா சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் கன்ஃபார்ம் டெலிவர் பண்ணிடுவாரு. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு கேப்பபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 விக்கெட் இழப்புக்கு 210 20 ஓவருக்கு அடிச்சாங்க. அங்க இருந்து பவுலிங் வந்தாங்க. பேக் டு ஃபார்ம், பேக் டு டச். சோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. அவரு ஒரு மெச்சூர் இன்னிங்ஸ் ஆட. அண்ட் அந்த புது பையன் குமார் குஷாகரா, அது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க. அண்ட் அங்க இருந்து ஜாஸ் பட்லர் எதிர்பார்த்தோம் நீ பேட்ல படுவோம் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்குச்சு. 5 4 அடிச்சாரு. பட் அப் டு த மார்க் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஆக்சுவலா வந்து நான் வந்து ஜாஸ் பட்லர்ட்ட நேத்து என்ன டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட வந்து ஒரு 39 அடிச்சாரு, ஆனா ஸ்ட்ரகிளிங்கா அடிச்சாரு. இது பாக்கணும் இந்த மேட்ச் பார்த்தப்போ அவர் வந்து பழைய ஜாஸ் பட்லர் மாதிரி தான் ஆனாரு. கரெக்டா அந்த பின்னாடி போய் ஸ்கூப் ஆடுவாரு, அதெல்லாம் ஃபார்ம்ல இருக்கிறது மட்டும் தான் ட்ரை பண்ணுவாரு. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து புல்லு கவர்ஸ்க்கு மேல ஒரு போரு, அதெல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் டைமிங்கா இருந்துச்சு. அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு எண்ட்ல விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. கரெக்டா நமக்கு தான் தெரியுமே ஜிடியோட மிடில் ஆர்டர் எவ்வளவு வீக்கா இருக்கு. மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் தாங்க அது. இங்க வந்து ஆக்சுவலா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து வாஷிங்டனா இருக்கட்டும், ராகுல் திராவிடியாவா இருக்கட்டும், இல்ல ஷாருக் கானா இருக்கட்டும், 3 பேருமே வந்து நேற்று பால் பட்டிருக்கு. ஷாருக் கான் வந்து ஒரு நல்ல 6 அடிச்சாரு, அது நல்லா இருந்துச்சு பாக்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த 4 விக்கெட் தொடர்ந்து ஷாருக் கான் நேத்து நின்று இருந்தாருன்னா விழுந்திருக்கும். நம்ம யார டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா ரவீந்திர மாங்காடி ஸ்பெஷலிஸ்ட் ஜடேஜா நீ பந்து அவங்க கிட்ட போய் ரன்னு ஓடனா மாங்கா அடிப்பாரு. நம்ம ஆளு அழகா அடிச்சாரு, மாங்கா அவுட், ரன் அவுட். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில ரஷீத் கானும் ரபாடாவும் கரை சேர்க்க ட்ரை பண்ணாங்க. ரபாடா வந்து சூப்பரா ஆடினாரு, 2 6 அடிச்சாரு, ஸ்ட்ரைட் 6. அது ரெண்டுமே நல்ல ஷாட்ஸ். ஒரு பியூர் பேட்டர் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அவர் பவுலிங் போட்டு பார்த்திருக்கோம், ஆனா பேட்டிங் இவ்வளவு சூப்பரா ஆடுவாரு. என்கிட்ட வந்துட்டு ரபாடா வந்துட்டு ஒரு பவுலர்ல இருந்து எவால்வ் ஆகி ஆல்ரவுண்டர் ஆயிட்டாரோன்ற அளவுக்கு எல்லாம் யோசனை வந்து செம டைமிங், அது சூப்பரா இருந்துச்சு. ஷாட்ஸ்ல நிறைய ஆடினாரு ரபாடா. அதுக்கப்புறம் வந்து கடைசியில ரஷீத் கானும் ரபாடாவும் வந்து ஓரளவு ட்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் ஓவர் வரை கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் ஓவர் 11-1 அப்படின்னா ஜிடிக்கு வந்து வின்ன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கதான் ட்விஸ்ட் வந்தாரு நம்ம துஷார் தேஷ்பாண்டே, வைடியாக்கர் நீல் பண்ணாருங்க. ஆக்சுவலா ரஷீதுக்கு வந்து பால் கனெக்ட் ஆகல, நிறைய பால் 5 அது அவர் வந்து கடைசியான 5 பால்ஸ் வந்து ஆஃப் சைட்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு, கனெக்ட் ஆகல. அவர் அவுட் ஆன பால் மட்டும் கனெக்ட் ஆச்சு, கரெக்டா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அசோக் சர்மா வந்து எதுவும் சொல்ல முடியாது, அவர் பியூர் பவுலர். சோ அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நடந்துச்சு. ஆர்ஆர் வந்து வின் பண்ணிட்டாங்க 6 ரன்ஸ் வித்தியாசத்துல. ஆனா போலிங் சைட் பாக்குறப்போ ஆர்ச்சர் எக்ஸ்பென்சிவ்,
இல்ல இந்த கேம் பொறுத்த அளவுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. பட் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலா நம்ம ஒரு கேரக்டர் பத்தி சொல்லவே இல்ல. ஏன் அப்படின்னா வந்து ஜிடி வந்து 10 ஓவர்ஸ்ல வந்து 107 ஃபார் 1 இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேம்குள்ள கொண்டு வந்ததே ரவி பிஷ்னாய் தான். குவிக்கா வந்து 4 விக்கெட் எடுத்தாரு. அந்த 4 விக்கெட் தான் வந்து ஜிடி மேல அப்படியே பிரஷரை போட்டு ஆர்ஆர் மேல வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் அப்படியே மாத்துச்சு. கேம்குள்ள மொமெண்டமே கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து ஆர்ஆருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஓவருக்கு அந்த மனுஷன் 10 ரன் கொடுத்தாலும் 4 விக்கெட் எடுத்துட்டு அந்த கடமையை முடிச்சு கொடுத்து போறதுல ரவி பிஷ்னாயா இருக்கட்டும் அண்ட் சப்போர்ட்டுக்கு நின்ன நம்ம ஆண்ட்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டே இப்பெல்லாம் நான் பவுலிங் போட்டு பார்த்ததே கிடையாது. டெத் ஓவர்ல ஒய்டியா இருக்காரு. சிஎஸ்கேக்கு போட்டது இல்ல, ரத்தம் தான் வரும். என் தலைவன் பவுலிங் எல்லாம் பாக்கல அப்படி இருக்கும். பட் ஆனா அவர் growth நல்லா இருக்கு பாக்க. இதே மாதிரி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். கேப்டன் நேத்து வந்துட்டு நான் ஒரு ஓவர் போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் இத பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ரியான் பராக் வந்து எவ்வளவுதான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே வந்து செம்ம மெச்சூர்டா கேப்டன்சி பண்றாரு. அவரோட பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும் இல்ல ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஈவன் தோ இதுதான் வந்து அவரோட ஃபுல் டைம் சீசன் கேப்டன். நோட் பண்ணிக்கோங்க பாய்ஸ், பார்த்து நோட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கு. நீ வேற மேட்ச் இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க பாய்ஸ். அண்ட் அவரோட அது என்ன தில்லுக்கு துட்டு டெசிஷன். நான் எடுத்தோடனே டாஸ் வின் பண்ணிட்டேன், நான் பேட் பண்றேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஒரு பிரேவ் டெசிஷனா இருந்துச்சு. அது அவருக்குமே வந்து ஒரு நல்ல பிரைஸுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனிவே குட் கோயிங் ரியான் பராக், கங்க்ராட்ஸ் ஃபார் these 2 wins. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி வெனியூர்ல நீங்க ஃபுல் டைமா ரெண்டுமே வின் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு. இதே மாதிரியே பெட்டரா பண்ணுங்க. சோ அங்க இருந்து சரி இன்னைக்கு இன்றைய மேட்சோட இந்த மேட்சோட வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாரு அப்படின்னா நமக்கு ஆப்வியஸ்லி ரவி பிஷ்னாய். எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நான் 4 விக்கெட் எடுத்திருக்கேன். ஐஎம்குள்ள கொண்டு வந்ததே அவர்தான். சோ அதனால அவர் வெல் டிசர்விங் மேன் ஆஃப் தி மேட்ச். சோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு டபுள் ஹெட்டர் டே. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுக்கிறோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிட்டு வந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் சிஎஸ்கே மாதிரி ஆடி தோத்துட்டு வந்த எல்எஸ்டியும். சோ இந்த மேட்ச் ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச். நம்ம ஆரஞ்ச் ஆர்மியோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது ஹைதராபாத்ல. சோ ஃபார்முக்கு வந்த டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், டிப்பான இஷான் கிஷனா இருக்கட்டும், இஷான் கிஷன் கிட்ட இருந்து இன்னைக்கு நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்கு எதிரா. அண்ட் ரெண்டாவது மேட்ச் கொஞ்சம் டவுனு. இந்த மேட்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் கிளாசன் சொல்லவே வேணாம். சோ அந்த ஒரு டாப் ஃபோர் பயங்கரமா இருக்கு. கொடூரமான அவங்க 6 வர பயங்கரமா இருக்கு. பயங்கரமான பவர் பேக்கடா இருக்கு. இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு நல்லா பேட்ல பட்டுச்சு. பிட்ச் கண்டிஷன் வந்து ஆக்சுவலாவே தெரியும். ராஜீவ் காந்தில வந்து பிட்ச் எப்பவுமே வந்து பிளாட் டெக்கா தான் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து அசிஸ்ட் இருக்கும், பேஸ் அண்ட் பவுன்சியா தான் இருக்கும். அது மட்டும் அவங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு மட்டும் டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் இன்னிங் பண்ணாங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் நம்ம சாலிடா சொல்லலாம் 200 to 250 சாலிடா வந்துரும் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அண்ட் இங்க வந்து பார் ஸ்கோருமே வந்து அரௌண்ட் 200 to 210 இருக்கு. ஆக்சுவலா அடிப்பாங்க. கேப்பபிள் ஆஃப் பேட்டிங் லைன் அப் தான். இவங்களோட ஒரே வீக்னஸ் என்ன அப்படின்னா சிஎஸ்கே மாதிரி இவங்களுக்கும் அவங்களோட பவுலிங் தான் வீக்னஸ். என் தலைவன் பேட் கமின்ஸ் இல்ல. சோ பேட் கமின்ஸ் பாதியில தான் வருவாரு. சோ அதனால என் தலைவன் இல்லாததுனால கொஞ்சம் இதா இருக்கு. என் தலைவர் இருந்திருந்தாலும் ஏதாவது 4 ஓவர் போட்டு தூக்கி கொடுத்துருவாப்ல. நான் இவங்க கிட்ட இருந்து எந்த சேஞ்சஸும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு நல்ல வின்ல இருந்து வராங்க. நல்ல வின்ல இருந்து வர்றப்போ அவங்களுக்கு கான்பிடன்ஸ் ஹையா தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி வந்து அவங்களுக்கு எங்க ஆடினாங்க போன மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல தான் ஆடினாங்க. அதுவும் சிமிலர் விக்கெட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நான் எந்த சேஞ்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே ரெண்டாவது டீம்ல இருந்து சேஞ்சஸ் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். which is எல்எஸ்ஜி. என்னன்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒய் ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பன் தி இன்னிங்ஸ். எனக்கு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பனிங் வரணும்? ஓபனர் தான் அவர் வந்து அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா அவர் மாத்திக்கிட்டாரு. பட் ஆனா நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கல. ஏன் அப்படின்னா நான் போன சீசனவே ஒரு பெர்ஸ்பெக்டிவா பாக்குறேன். ஓப்பனிங் காம்பினேஷன் அவங்களுக்கு வந்து சம ஓப்பனிங் காம்பினேஷன். மிச் மார்ஸும் ரெண்டு பேருமே வந்து ஒரு 500 ரன் சீசனா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே தனித்தனியா. ஒரு பக்கம் நம்ம மிச் மார்ஸ் ஏகே பைசன், ஒயிட் பைசன். சோ அந்த ஆளு சொல்லவே வேணாம். அடி சிக்குச்சுன்னா பறக்கும் வெளியில பந்து. மார்க்ரம் ரெண்டு பேருமே நல்லாவே அவர் இப்போ மிச் மார்ஸ் வந்து அடிக்கிறாரு அப்படின்னா வந்து ஏடன் மார்க்ரம் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா செகண்ட் ஃபீல்டில் ஆடுவார். சோ அது வந்து அந்த காம்பினேஷன் வந்து ஒருத்தர் வந்து டாப் 4 இங்கேயுமே ஸ்டாக்டு தான். பட் என்னன்னா நீங்க அந்த காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணாம
பழைய காம்பினேஷன் அப்படியே கொண்டு இல்ல வந்தா நல்லா டாப் 4 இருக்கும். வந்து இங்க கொஞ்சம் வீக்கா தானே இருக்கு. 2 பேர் இப்போ போன சீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டாப் இல்ல 4 ஆயுஷ் பதோனி இல்லாம வந்துட்டு ஆயுஷ் பதோனியை டிராப் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல நிக்கோலஸ் இல்ல பூரனை ஒன் டவுன்ல கொண்டு நான் வரலாம். நிக்கோலஸ் பூரனை பத்தி தான் சொல்லவே போறேன். ஏன் அப்படின்னா நான் போன சீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாப் 4ல டாப் 3 வந்து நமக்கு ஃபயரிங்கா இருந்துச்சு. ரிசர்வ் பண்ண மட்டும் தான் ஒரு கன்சர்னா இருந்தாரு. ஆனா இப்போ நம்ம இந்த டாப் 4 எடுத்துக்கோமே, மிச் மார்ஸும் அவ்வளவா ஸ்கோர் பெருசா எதுவும் ஸ்கோர் பண்ணல. மார்க்ரமும் எதுவும் பெருசா அடிக்கல. நாம ரிசர்வ் பண்ணிட்டு வந்து அந்த ஸ்கோர் போர்ட் அந்த பிரைஸ் டேக் பிரஷர் வந்து அவருக்கு இருக்கும் போல அவர் பெர்ஃபார்மே பண்ணல. அண்ட் இப்போ அந்த நிக்கோலஸ் பூரன் கேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் 1 இயரா அவர் எங்க குளோபல் லீக்ல அடிச்சாலும் அவர் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க போல. அவருக்கு வந்து அந்த ரன் மேக்கிங் அந்த அவரை ரன்னே அடிக்க விட மாட்டாங்க. அந்த டாப் 4மே இப்ப கன்சர்னா தான் இருக்கு. வீக்னஸ் வந்துட்டு அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால ஈஸியா வந்தாலே விக்கெட் யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இங்க வந்து பவுலிங்கும் கன்சர்னா இருக்கு, பேட்டிங்கும் கன்சர்னா இருக்கு. சோ இங்க வந்து என்ன பண்றது, அவங்களுக்கு இருக்கிற ஸ்குவாடை வச்சு எதுவும் பெருசா பண்ண முடியாது. வேணும்னா அவங்க வந்து ஒரு 2-3 மேட்ச் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வேளை செட் ஆகல அப்படின்னா வந்து மேத்யூ பிரெஸ்கேவை வந்து நானா இருந்தா உள்ள டீமுக்குள்ள கொண்டு வந்துருவேன். யா ப்ராமிசிங் பேட்டர், கன்சிஸ்டன்ட் பேட்டர், நம்ம அவரை பேங்கபிள் பேட்டரும் கூட. நெட் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் நான் நிறைய. நெட்ல பிராக்டிஸ் பண்றது என்ன நோ லுக் ஷாட்ஸ் எல்லாம் சும்மா எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மனுஷனுக்கு ஒரு ட்ரையை கொடுக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு யார் வின் பண்ணுவா விஷயம் இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து எப்படி போகும் ஸ்கோர் லைன் என்ன யோசிக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா வந்து நான் நிச்சயமா ஒரு ஹை ஸ்கோரிங்கா தான் பாக்குறேன். ஆனா ஒருவேளை இது சூப்பர் ஜெயிண்ட்டுக்குமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து அவங்க ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் வந்து நல்லாவே பேட்டுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே வந்து நான் வந்து ஒரு 200 அட்லீஸ்டாவது எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும். 200 வந்து நான் அட்லீஸ்ட் சொல்றேன். 200க்கு மேலதான் வரும் இந்த கிரவுண்டை பொறுத்த அளவுக்கு. இவங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 50-50 மேட்சா இருக்கும். பட் அக்கார்டிங் டு தி பேட்டிங் அண்ட் பவுலிங் காம்பினேஷன் ஆஃப் சூப்பர் ஜெயிண்ட் வந்து நான் இன்னைக்கு வந்து சன்ரைசர்ஸ் வேல போறேன். சன்ரைசர்ஸ்க்குமே வந்து பவுலிங் ப்ராப்ளமா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கிரவுண்டை பொறுத்த அளவுக்கு எப்பேற்பட்ட பவுலரா இருந்தாலும் அடிதான் வாங்க போறாங்க அப்படின்றது வந்து சன்ரைசருக்கும் தெரியும், சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் தெரியும். சோ அதனால நான் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேக் பண்றேன். இன்னைக்கு என்னோட வே வந்து நான் வந்து 55-45 அப்படின்னு சொல்றேன். இந்த எட்ஜ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதேதான் எஸ்ஆர்ஹெச் 60-40 சொல்றேன். 60-40 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இதுல இருந்து ஃபார்ம்ல வந்திருக்காங்க. ஒரு டிராபேக்கா இருந்தாலும் பேட்டிங் அவங்க ஹெவியா இல்ல ஆக்சுவலி போன மேட்ச்ல பவுலிங்குமே பெட்டரா பண்ணாங்க. சோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஒரு இன்டென்ட்டோட வராங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஐ மைட் திங்க் இட்ஸ் ஹை ஸ்கோரிங் கேம் as well as SRH in this match. ஆக்சுவலா இன்னைக்கு ரெண்டு மேட்ச்மே நான் ஹை ஸ்கோரிங்கா தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெண்டுமே வந்து ஒண்ணு பெரிய சைஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் கிடையாது ரெண்டுமே. அண்ட் நல்ல பேட்டிங் வர கிரவுண்ட் தான். சோ பிட்சும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுது. சோ ரெண்டாவது மேட்ச் வந்தோம் அப்படின்னா சதன் டாபி. யா நீங்க போன மேட்ச்ல யாரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சொன்னீங்க? இஷான் கிஷனா? எஸ் நான் இந்த மேட்ச்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் ரெண்டு டீம்லயும் சொல்றேன். ஒன்னு இஷான் கிஷன், ரெண்டாவது எல்எஸ்டி சேர்க்க சொல்லணும்னா ஐ பேக் மை மேன் ஒயிட் பைசன் மிச் மார்ஷ். யா ஓகே நான் யாரை சொல்றேன் அப்படின்னா வந்து சன்ரைசர்ஸ்ல நான் ஹெட் கிட்ட இருந்து பெருசா நாளைக்கு ஐ மீன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆப்வியஸ்லி நான் யா குறையே சொல்ல மாட்டேன். அண்ட் சூப்பர் ஜெயிண்ட்ல வந்து நான் யாரை பாக்குறேன் அப்படின்னா வந்து ரெண்டுமே பேட்டரா போக முடியாது. நான் வந்து பவுலர்ஸ் போறேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சமி ஏதாவது டெலிவர் பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். he is belong to SRH தான். சோ அதனால அவருக்கு நல்லா ஓரளவு தெரியும். ஆனா போன வருஷம் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. பட் இருந்தாலும் சமி we know சமி ஸ்டாண்டர்ட். சோ டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் மேட்சா இருக்கும் நான் சமிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பாப்போம் எப்படி வந்து இப்போ அப்படியே அடுத்த மேட்ச்க்கு போலாம். சதன் டாபி ஆன்டிசிபேட்டட் மேட்ச்னு சொல்லலாம். RCB வெர்சஸ் CSK வந்துட்டு ஒரு போர்க்களமே வெடிக்கும். RCB வெர்சஸ் CSK. சோ இந்த மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா RCB ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி டெரிஃபிக் டீம் ஆஃப் தி டோர்னமெண்ட்னே இருக்காங்க. டீம் டு பீட்ன்றதெல்லாம் சொல்றதா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா CSK ரொம்ப ஓகே bowling ரொம்ப என்ன சொல்றது வர்ஸ்டா இருக்கும் கொஞ்சம். இன்னைக்கு யார வந்து நீங்க பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க போறாங்கிறதா கேள்வி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு RCB சைடுல இருந்து சேஞ்சே இருக்காது. ஆக்சுவலா அந்த ஹேசல்வுட் வருவாரு இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த சைடு வந்து. பட் ஆனா அவங்க ஹேசல்வுட்டையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டஃபி வந்து போன மேட்ச் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா போட்டாரு. அண்ட் அத பத்தி சொல்லவே வேணாம். சோ
ஆர்சிபி வந்துட்டு ஸ்டாக்கரா தான் இருக்காங்க. யா இந்த சைடு பாக்குறப்போ, நம்ம சைடு பாக்குறப்போ டெவால் பிரேவிஸ் இல்ல நான் டெவால் பிரேவிஸ் சொல்லி சொல்றாங்க. ஆனா யா எந்த அளவுக்கு தெரியல. ஆனா அவர் டிராவல் பண்ணிருக்காரு டீமோட சின்னசாமிக்கு, மேபி தெரியல, அபிஷியல் நியூஸ் எதுவும் வரல. அண்ட் இதுக்கு இடையில வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஒரு நியூஸ் அரசல் புரசலா வந்துச்சு, அது ரூமரா ஒரிஜினலான்னு தெரியல. பட் நடந்தா எனக்கும் ஓகே தான். ஆக்சுவலா சஞ்சு கிட்ட வந்து கேப்டன்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ருத்து வந்து பியூர் பேட்டரா ஆடினா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் வந்துச்சு, அதை ஒரு ட்ரெஸ் பண்ணலாம், ஒருவேளை அது ஃபேக்காவும் இருக்கலாம். பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நியூஸஸ் நம்ம யா ஸ்பெகுலேட் ஆகுது, அது ரூமரா இல்லையான்னு தெரியல. பாக்குற வரைக்கும் அபிஷியலா வர வர ப்ராப்ளம் இல்ல. சோ அப்படி பாக்குறப்போ அது வந்து டீமோட பேலன்ஸுக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அது நடக்குமா அப்படின்னு தெரியல. இல்ல எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பண்டிட்ஸ் என்ன சொன்னாங்க ஆக்ஷன் டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, give the captaincy to Sanju because he is a very good captain. Yeah. Perform under the pressure. பிரஷர்ல எவ்வளவு நாள் அந்த மனுஷனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய பிரஷர்ல ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமா நோஸ் ஹவ் டு ப்ளே அண்டர் பிரஷர் எல்லாமே தெரியும். சோ எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஆக்சுவலி ஏன் அப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ருத்து வந்து 21 மேட்ச் வந்து கேப்டன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவர் 8 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காரு, விச் இஸ் அதன 50-50 கூட இன்னும் வரல, கம்மியா இருக்கு. லோ பெர்சன்டேஜ், அந்த லாஸ் பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு ரெப்யூட்டட் கிளப்புக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய இதா இல்ல. ஃபுட்பால்ல வந்துட்டு நாங்க மெட்ரிட் அவ்வளவு பெரிய கிளப்னு சொல்றோமோ, அந்த கிரிக்கெட்ல இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இஸ் ஒன் ஆஃப் த சிஎஸ்கே மும்பை இஸ் ஒன் ஆஃப் தி ஜெயண்ட்ஸ். ஸோ அப்படி பாக்குறப்போ வந்துட்டு சிஎஸ்கே ஹேஸ் டு மேக் சேஞ்சஸ். ஸோ ஆக்ஷனே சொன்னானுங்க நிறைய தான் இனிமே அப்படின்னு ஜெஞ்சிங்கானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு இப்ப ஸ்டெப் அப் பண்ணி சஞ்சு கிட்ட கேப்டன்சி ஒரு மேட்ச் ட்ரையல் கொடுத்து பார்த்தா தெரியும். இந்த மேட்ச் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேக்கப் மேட்சா இருக்கும். இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆக்சுவலா ஒரு நல்ல கான்பிடென்ட் வரும். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆர்சிபி வந்து ஹையா ரேட் பண்றாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாரும், இல்ல டீம் டு டிஃபெண்ட் தி டிராஃபி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர். சோ அதனால இது வந்து இந்த மேட்சை மச்சான் அடிச்சிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும். எல்லாம் காலமே மாறி போச்சு. சிஎஸ்கே முதல்ல வந்து ஆர்சிபி வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப ஆர்சிபி அப்படி ஆயிடுச்சு. ஆர்சிபி அடிக்கணும்னு இல்ல, ஆர்சிபியும் நல்ல டீம் தான். ஏன் அவங்க நல்லாவே எவால்வ் ஆயிருக்காங்க. அவங்க கிரிக்கெட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நினைச்சேன்னா டிவிலியர்ஸ் விராட் கோலி தான் அந்த டீமை தாங்கினாங்க. டிவிலியர்ஸ் வந்து விராட் கோலி தான் தாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, விராட் கோலி உட்கார மத்தவங்க எல்லாம் பிடிச்சி தாங்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியாது, விராட் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்லாம் இல்ல, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அந்த பிரஷர் இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் கேரி பண்ணிட்டு இப்போ வந்து கூட கை கொடுக்கறதுக்கு ஆள் எல்லாருமே இருக்காங்க. நீ ஒரு ஆளா கேரி பண்ணாத, நீ உட்காரு, நானும் அந்த பர்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரஜத் படிதாரா இருக்கட்டும், ஒரு டீம் வந்து ஜெல்லா இருக்கு, டீம் ஜெல்லா இருக்கு, ஃபார்ம் ஆயிடுது, நல்ல ஒரு பாண்ட் இருக்கு அவங்களுக்குள்ள. இதுக்கு வந்து நம்ம நல்ல கிரெடிட் வந்து டிகேக்கு கொடுக்கணும். அவர் தான் வந்து நல்ல பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணி ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு டீம் காம்பினேஷன் பேக்கப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ அதெல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் பிரெடிக்ஷன்ஸ் நான் வந்து ஆக்சுவலா நான் முதல்ல வந்து பிச் பத்தி சொல்லிடுறேன் அண்ட் பார் ஸ்கோர் இதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாவே நமக்கு தெரியும் சின்னசாமியில வந்து நல்ல பேஸ் அண்ட் பவுன்சியா தான் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலரோட ஆக்சுவலா இது வந்து ஆமா பேட்டில் ஆஃப் சிக்ஸஸ் தான் வந்து, இது வந்து பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு கிரேவி யார்டுன்னே சொல்லலாம் இந்த கிரவுண்ட. ஓகேவா? சோ அதனால நாம இங்க இன்வால்வ் ஆயிருக்கோம் மோஸ்ட்லி. சோ அதனால நான் வந்து இங்க வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 210 to 220 அடிக்கணும், அப்படின்னா தான் சர்வே பண்ண முடியும். இன்கேஸ் சிஎஸ்கே எல்லாம் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க பேட்டிங்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 240 வேணும், அப்படின்னா தான் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண முடியும். சின்ஸ் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்தியை நம்ம சொல்ல முடியாது. கார்த்திக் சர்மா ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிற வரைக்கும் சோ நான் என்ன சொல்லுவேன், உர்வில் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலா அவர் ஒரு யங்ஸ்டர். ஓகேவா? நம்ம 2 மேட்ச் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அடுத்து டிராப் பண்ணோம் அப்படின்னா வந்து அவர் அந்த யங்ஸ்டரோட கெரியர் இல்ல, யங்ஸ்டரோட இன்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் உடையும். ஏன்னா அந்த ஒரு பிரஷர் ஃபீல் ஆகும். நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலன்னு உட்கார வச்சா, அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஊர்வில் பட்டேல உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா எங்க உட்கார வைக்க, ஐ மீன் எங்க அவரை ஜெல் பண்ண முடியும்? நம்பர் 4ல
யாரு சர்ஃப்ராஸ் நல்லா ஆடி கொடுத்துட்டாரு. நம்பர் 3ல ஆயுஷ் மாத்திரே நல்லா ஆடி கொடுத்துட்டாரு. ஓப்பனிங்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலா நமக்கு வந்து அது என்ன ஒரு பழமொழி கூட வருமே, சட்டியில இருந்தா தானே அகப்பையில இருக்கும் அப்படின்னு. நம்ம கிட்ட தான் ஸ்குவாட்லயே இல்லையே, அவர் எப்படி 11க்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்ம டீம். ஆக்சுவலா நம்ம எவ்வளவுதான் வந்து பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது. ஸோ நம்ம பேட்டிங்கை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டெப்தா நல்லா கொண்டு போக முடியுமோ அப்படின்னா தான் நம்மளால வந்து முடியும். அண்ட் நான் சிஎஸ்கேல வந்து ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்கேஸ் டெவால்ட் பிரேவிஸ் வந்து ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா அவருக்கு பதிலா வந்து அவர் உள்ள வந்துருவாரு. அவருக்கு பதிலா யார் வெளியில போவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேபி பிரசாந்த் வீர் வெளியில போவாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா வந்து ஆர்சிபி அதாவது சின்னசாமியில வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அவ்வளோ அசிஸ்ட் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பின்னரோட நம்ம போகலாம், மேக்ஸிமம் 100 அகமதே நமக்கு போதும். ஸோ அதனால வந்து நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இன்கேஸ் ஆர்சிபி சைடில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா வந்து நேற்று வந்து நியூஸ் வந்து ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஜாஸ் ஹேசல்வுட் வந்து மோஸ்ட் லைக்லி டு ஜாயின் ஆர்சிபி இன் தி மேட்ச் பிட்வீன் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒருவேளை சிஎஸ்கே கூட ஜாயின் ஆகல அப்படின்னா வந்து டிசி கூட ஜாயின் ஆயி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை ஜாயின் பண்ணாங்க. யா இன்னைக்கு நான் வந்து ஒரு போல்டு கால் தான் எடுக்க போறேன். மேபி நான் வந்து என்னோட கிளப்பை வந்து நான் பேக் பண்றேன். நான் ஈவன் தோ அது என்ன சொல்றது, நான் பார்ஷியலா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது இன்னைக்கு வந்து சிஎஸ்கே போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்ல இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா சஞ்சு டேக் ஆன் தி கேப்டன்சி அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து இன்னைக்கு நம்ம கேப்டன்சியை விட்டுருவோம். ஆக்சுவலா இன்னைக்கு பேட்டிங் வந்து இன்னைக்கு பேட்டிங் வந்து கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா வந்து தரமா இருக்கும். என்ன கேட்டோம் அப்படின்னா நான் வந்து சிஎஸ்கே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம டாஸே வின் பண்ண மாட்டோம். வின் பண்ணாலுமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோரை போடுவோம், போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் பில்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து ஃபில் சால்ட் வந்து ஆஃப் தி லேட் வந்து அவ்வளோ ஃபார்ம்ல கிடையாது. விராட்டுமே வந்து நல்ல டச்ல இருக்காரு. ஆனா விராட் மட்டும் தான் நல்ல டச்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படிக்கல் விராட் அண்டு பட்டிதாரை எடுத்துட்டோம் அப்படின்னா பெருசா வந்து சிங்கப்பூர் சித்தப்பாவும் பெருசா ஃபார்ம்ல கிடையாது. அண்ட் அடுத்து அப்படியே அந்த மிடில் ஆர்டரை வந்து நம்மளால ஷேக் பண்ண முடியும். இந்த 3 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால நான் வந்து ஒரு 240 போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் பில்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எதுவும் உங்களுக்கு டிஃபர் இருக்கலாம். ஐ மைட் பி ராங். ஹை ஸ்கோரிங் மேட்ச் ஆனா எட்ஜ் அவுட் வந்துட்டு ஆன் த ஹோல் எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். மனசாட்சி சொல்லுது சிஎஸ்கே வந்துட்டு இன்னைக்கு கண்ணை திறந்து வந்துட்டு விளையாட போறாங்க, ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. அண்ட் சிஎஸ்கே நானும் ஒரு மரண சிஎஸ்கே தான், பட் பயாஸ்டா இருக்குன்னு தான் சொல்லல. எனக்கு வந்துட்டு ஆன் த ஹோல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து சிஎஸ்கேல அந்த டாப் 2 இன்னைக்கு அடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா வந்து 2 மேட்ச் ஆயும் அவங்க 2 பேருமே ஒரு பிக் ஸ்டார் ஆஃப் ஐபிஎல். அவங்க 2 பேருமே ஒன்னும் ஐபிஎலுக்கு அரைவாகல அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களுக்குமே இருக்கும். நம்மள வந்து அது என்ன சொல்றது, இந்த 2 பிளேயரை பத்தி சுத்தி தான் வந்து டீமே ரன் ஆக போகுது. நாம 2 பேர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம டீமை சுத்தி இருக்கவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் டு ப்ரூவ்ன்ற மாதிரி தான் இருக்கு சஞ்சுவுக்கும் ருத்துவுக்கும். ஸோ 2 பேரும் வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் தி கேம் ஆடினாலே போதும் நான் நினைக்கிறேன். பெருசா எதுவும் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து ஒரு பவர் பிளேல ஒரு 60 to 65 அடிச்சா போதும். பெருசா நம்ம போய் நம்ம டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரி அடிக்க போறோம் அப்படின்னா இல்ல அதெல்லாம் வேணாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே வேலை போறேன். ஆனா பெருசாலாம் எஜ்ஜி தரல, 51-49 தான் தரேன். சோ அது வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 50-50 மேட்ச் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி இது ஒரு ஒன் சைடு ட்ராப்பா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சண்டேல நமக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ஒரு நான் வந்து தப்பா கூட சொல்லியிருக்கலாம். நீங்க ஆர்சிபி சப்போர்ட்டரா இருந்தா எங்க மேல வெறுப்பு வரதா செய்யும். ஏன் அப்படின்னா 2 பேருமே சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மேபி ஆர்சிபி மைட் ப்ரூவ் அஸ் ராங், இல்ல சிஎஸ்கேவே கூட ராங்கா ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால நல்ல சான்ஸ் இருக்கு. பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்சவொடனே உங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வந்து ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்றோம். அதுவரை டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மேட்ச் இது அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாலையுமே எங்க பேஜ் இருக்கு, அதையுமே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.